அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஓமன் நாட்டின் மஸ்கட்டில் இன்று முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. ஈரானை சுற்றி அமெரிக்கா படைகளை குவித்துள்ள நிலையில் ஓமனில் நடைபெறும் இப்பேச்சுவார்த்தை உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அணுசக்தி விவகாரத்தை தாண்டி ஈரானின் ஏவுகணை திட்டம், பிராந்தியத்தில் பினாமி குழுக்களுக்கான ஆதரவு மற்றும் ஈரானிய மக்களின் மனித உரிமைகள் குறித்தும் விவாதிக்க விரும்புவதாக தெரிவித்தார். முன்னதாக இப்பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவுகள் கிடைக்காவிட்டால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்திருந்தார். சீனாவில் கார் கதவுகளில் உள்ளடங்கிய கைப்பிடிகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலகின் முதல் நாடாக அடுத்த ஆண்டு முதல் இந்த புதிய விதிமுறை அமலுக்கு வர இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது. உள்ளடங்கிய கைப்பிடிகள் மின்சாரத்தால் இயங்குவதால் விபத்துகளின் போது பெரும் ஆபத்தாக மாறுகின்றன. கார் விபத்தில் சிக்கும்போது பேட்டரி சேதமடைந்தால் கைப்பிடிகள் வெளியே வராத சூழல் ஏற்படும். இதனால் பயணிகள் காருக்குள் சிக்கிக் கொள்ளும் நிலை ஏற்படுகிறது. இதை தடுக்கும் விதமாக புதிய விதிகளின்படி கார்களின் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் எளிதாக திறக்கும் கைப்பிடிகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகின் முதல் $800 பில்லியன் அதிபரான எலான் மஸ்க் பணம் மகிழ்ச்சியை தராது என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது தற்போது இணையத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. மஸ்கின் இந்த கருத்தை கிண்டல் செய்யும் விதமாக நெட்டிசன்கள் பலரும் தங்கள் கருத்தை பதிவிட்டு வருகின்றனர். அதில் உங்களுக்கு பணம் மகிழ்ச்சியை தரவில்லை என்றால் அந்த சுமையை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்றும், $1 மில்லியன் தாருங்கள், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா என்று சோதித்து பார்க்கிறேன் என்றும் கமெண்ட் செய்து வருகின்றனர். எப்ஸ்டீன் கோப்புகளில் இந்திய திரைப்பட இயக்குநர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான ஆவண தொகுப்பு வெளியாகி உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் பிரபல பாலிவுட் இயக்குநர்களான மீரா நாயர், அனுராக் காஷ்யப் மற்றும் நந்திதா தாஸ் ஆகியோரது பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இவர்கள் எவ்வித குற்றச் செயல்களிலும் ஈடுபடவில்லை எனவும், ஒரு கருத்தரங்கிற்கு அழைக்கப்பட வேண்டிய நபர்களின் பட்டியலில் எப்ஸ்டீன் மின்னஞ்சலில் இவர்களது பெயர்கள் இடம்பெற்றிருப்பதும் தெரியவந்துள்ளது. இவர்கள் எப்ஸ்டீனுடனான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரயிலில் RAC என்ற பெயரில் பாதி இருக்கை உறுதி செய்யப்படுவோருக்கு பாதி கட்டணத்தை திரும்பத் தர வேண்டும் என்று ரயில்வே துறைக்கு நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு அறிவுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு புதனன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில், பயணம் உறுதி செய்யப்பட்ட பட்டியலில் சிலருக்கு RAC இருக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முழு இருக்கை வசதிக்காக பயணி கட்டணம் செலுத்தும் நிலையில் RAC என்ற பெயரில் பாதி இருக்கை மட்டுமே அளிப்பதை நியாயப்படுத்த முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. RACயில் பயணிக்கும் பயணிக்கு அவர்கள் செலுத்திய கட்டணத்தில் பாதியை திருப்பித் தரும் முறையை ரயில்வே அமைச்சகம் செயல்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் ஒரு வாரம் நீடித்த தீவிர ராணுவ நடவடிக்கையில் 216 ஆயுத போராட்ட கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 29ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த தாக்குதலுக்கு ரெட்வுல் ஃபிட்னா 1 என்று பெயரிடப்பட்டுள்ளது. பலுச்சிஸ்தான் விடுதலை போராட்டக் குழுவின் தாக்குதல்களுக்கு பதிலடி தரும் வகையில் இந்த ஆபரேஷன் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 22 பேர், பொதுமக்களில் 36 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் புதிய அரசு அமைக்கப்பட்ட நிலையில் சுராச்சந்த்பூர் மாவட்டத்தில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது, பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக தலைமையிலான புதிய அரசில் குக்கி சமூகத்தைச் சேர்ந்த MLA-க்கள் நுழைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து குய்வோங் பகுதியில் போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தை கலைக்க முயன்ற போது ஒரு தரப்பினர் பாதுகாப்பு படையினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்திய நிலையில் பதிலுக்கு அவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. 2 பேர் காயமடைந்த நிலையில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர அப்பகுதியில் கூடுதல் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக இன்று குக்கி பழங்குடியின பகுதிகளில் 24 மணி நேர முழு அடைப்பிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் அங்கு கடும் பதற்றம் நிலவுகிறது. மணிப்பூர் மாநில புதிய அரசில் இணைந்த குக்கி-ஜோ சமூகத்தைச் சேர்ந்த MLA-க்களுக்கு எதிராக குக்கி-ஜோ கவுன்சில் சமூக புறக்கணிப்பை அறிவித்துள்ளது. சமூகத்தின் ஒருமித்த முடிவை மீறி மெய்தி சமூகத்தினர் பெரும்பான்மையாக உள்ள அரசில் இணைந்தது தங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என அந்த அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக துணை முதலமைச்சராக பதவியேற்ற நிம்சா கிப்சேன் உட்பட 10 MLA-க்களுடன் மக்கள் எந்தவிதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மலை மாவட்டங்களில் பதற்றம் நிலவி வருகிறது.
ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஜாம்ஷெட்பூரில் 12க்கும் மேற்பட்ட தீவிரவாத ஸ்லீப்பர் செல்கள் ஊடுருவியிருப்பதாக சர்வதேச குற்ற புலனாய்வு அமைப்பான இன்டர்போல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. குறிப்பாக தேடப்பட்டு வரும் குற்றவாளியான சையத் முகமது அர்ஷியான் பாகிஸ்தான் ஆதரவுடன் இளைஞர்களை தீவிரவாத பாதையில் திசை திருப்ப முயல்வதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதனால் தாதா நகர் ரயில் நிலையம், மால்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக வெனிசுலா எண்ணெய் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை மத்திய வெளியுறவுத்துறை விளக்கியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால், வணிக ரீதியாக லாபகரமாக இருந்தால் வெனிசுலா உட்பட எந்த நாட்டிலிருந்தும் எண்ணெய் வாங்க இந்தியா தயாராக உள்ளது என்று தெரிவித்தார். எரிசக்தி கொள்கையில் தேசிய நலன் மற்றும் இறையாண்மையே முன்னுரிமை என்றும் மலிவான எண்ணெய் தேர்வில் இந்தியா தன்னாட்சியை விட்டுக் கொடுக்காது என்றும் தெளிவுபடுத்தினார். திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்ட நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டதாக எழுந்த புகார்களை விசாரிக்க ஒரு நபர் விசாரணை குழு அமைக்க ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். லட்டு தயாரிப்பிற்கான நெய் கொள்முதல் நடைமுறை, டெண்டர் செயல்முறைகளில் நடந்த விதிமீறல்கள் மற்றும் தர பரிசோதனையில் ஏற்பட்ட குறைபாடுகள் குறித்து இந்த ஒற்றை நபர் குழு ஆய்வு மேற்கொள்ளும். இதுவரை சிபிஐ மற்றும் மாநில சிறப்பு விசாரணை குழு திரட்டிய ஆதாரங்கள், ஆய்வுக்கூட முடிவுகள், ஆவணங்கள் அனைத்தும் புதிய குழுவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. திருப்பதி லட்டு தயாரிப்பில் விலங்கு கொழுப்பு கலந்ததாக கூறப்பட்ட புகார் தொடர்பாக சிபிஐ தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு எந்தவித நற்சான்றும் வழங்கவில்லை என ஆந்திர துணை முதல்வரும் ஜனசேனா தலைவருமான பவன் கல்யாண் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், லட்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டது நெய் அல்ல என்றும் ரசாயனங்கள் மற்றும் பாமாயில் கொண்டு தயாரிக்கப்பட்ட செயற்கை கலவை என சிபிஐ உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் தர்பூசணி பழங்கள் ஏற்றிச் சென்ற வேனில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் மற்றும் டெட்டனேட்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பாலக்காடு மருத்துவக் கல்லூரி பகுதியில் வாகன தணிக்கையின் போது நிற்காமல் சென்ற வாகனத்தை காவல்துறையினர் துரத்தி பிடித்து சோதனை செய்தனர். தர்பூசணிகளுக்கு அடியில் 100க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் வெடிபொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக வாகன ஓட்டுநரை கைது செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்திய விமானப்படைக்கு வழங்குவதற்காக 5 தேஜஸ் இலகுரக போர் விமானங்கள் தயாராக உள்ளதாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் 83 தேஜஸ் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய HAL நிறுவனத்துடன் 48,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. அதன்படி 5 தேஜஸ் போர் விமானங்கள் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்திய விமானப்படையில் போர் விமான பிரிவுகளின் எண்ணிக்கை 42லிருந்து 30ஆக குறைந்துள்ளதால் இந்த தேஜஸ் விமானங்கள் பாதுகாப்புக்கு அவசியமானதாக கருதப்படுகிறது. ஒரு நாட்டின் வெளியுறவுக் கொள்கைக்கு வலுவான பொருளாதாரமே அடிப்படை என்று நிதி ஆயோக் முன்னாள் துணைத் தலைவர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். காந்தி நகரில் உள்ள ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய அவர், உலக வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கு தற்போது 2% குறைவாக உள்ளதாகவும் இதனை 10% உயர்த்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்காவிற்கு இணையாக சீனா இருப்பதற்கு அதன் பொருளாதார வளர்ச்சியே காரணம் என சுட்டிக்காட்டிய ராஜீவ்குமார், இந்தியா தனது பொருளாதார இயந்திரத்தை இயக்க தனியார் துறைக்கு முழு ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மும்பை புனே விரைவுச் சாலையில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய தொழிலதிபர் ஒருவர் ஹெலிகாப்டரை வரவழைத்து அங்கிருந்து பயணம் செய்தது வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. பினாக்கிள் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தலைவரான சுதீர் மேத்தா போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவித்த நிலையில் இறுதியில் ஹெலிகாப்டரை வரவழைத்து பயணம் மேற்கொண்டார். அவசரகால மீட்புப் பணிகளுக்காக விரைவுச் சாலையை ஒட்டி 10 லட்சத்துக்கும் குறைவான செலவில் ஹெலிபேட்களை உருவாக்க முடியும் எனவும் சுதீர் மேத்தா யோசனை வழங்கியுள்ளார். தமிழ்நாடு, அசாம், கேரளா, புதுச்சேரி மற்றும் மேற்குவங்கம் ஆகிய 5 மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல்கள் சுதந்திரமாகவும் நியாயமான முறையிலும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்தப்பட வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு தேர்தல் நடைமுறைகள் குறித்து மத்திய பார்வையாளர்களுக்கு விளக்கம் அளித்தது.
அப்போது வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் மற்றும் தேர்தல் நடத்துதல் தொடர்பான அம்சங்கள் குறித்து 3 அதிகாரிகள் விளக்கமளித்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வரும் 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தமிழகம் வரவுள்ளார். கடந்த மாதம் 23ஆம் தேதி மதுராந்தகம் வருகை தந்த பிரதமர் மோடி NDA பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். இந்நிலையில் வரும் 28ஆம் தேதி 2வது முறையாக தமிழகம் வருகை தரும் பிரதமர் மோடி மதுரையில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். முன்னதாக திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பிரதமர் மோடி தரிசனம் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை வரும் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தரிசனம் செய்ய வாய்ப்புள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மதுரையில் வரும் 28ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, RB உதயகுமார் ஆகியோர் பார்வையிட்டனர். பிறகு பேட்டியளித்த நயினார் நாகேந்திரன் மதுரை பொதுக்கூட்டத்தில் 10 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என தெரிவித்தார். பிரைம் மினிஸ்டர் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. காரணம், பெரும்பான்மை சமுதாய மக்கள் இன்னும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்கின்ற ஒரு மனதுக்குள் அவர்களுடைய வேட்கை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக பிரைம் மினிஸ்டர் வந்த பிறகாவது திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்ற முடியுமா என்கின்ற ஒரு எண்ணம் மக்களிடத்தில் இருக்கிறது. ஆகவே பிரதம அமைச்சர் அவர்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள இடைக்கால நிதிநிலை அறிக்கைக்கும் ஒப்புதல் கொடுக்கப்பட்டதோடு அதில் இடம்பெறும் திட்டங்கள், அதற்கான செலவுகள் தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதேபோல ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு நலத்திட்டங்களுக்கான தொடர் செலவுகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. குறிப்பாக 34,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 தொழில் முதலீடுகளுக்கும் தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. டாஸ்மாக் பணியாளர்களின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் 11ஆம் தேதி அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் பேரணி நடத்தப்பட உள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் டாஸ்மாக் நிறுவன ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்தல், போதிய ஊழியர்களை நியமித்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் வரும் 11ஆம் தேதி சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்து எழும்பூர் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் வரை பேரணி நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் தமிழக அரசை கண்டித்து வரும் 13ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்கிறார். அன்று மாலை 4 மணிக்கு காரைக்கால் சந்தை திடலில் நடைபெறும் மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பல்வேறு புதிய நலத்திட்டங்களையும் அவர் அறிவிக்க உள்ளார். இதனையொட்டி மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அமித் ஷாவின் இந்த வருகையை புதுச்சேரி மாநில பாஜக செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் உறுதிப்படுத்தியுள்ளார். காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணியும் சுதாவும் பிரதமர் மோடியை தாக்க திட்டமிட்டிருந்ததாக குற்றம் சாட்டிய சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நடுநிலையுடன் செயல்பட வேண்டிய சபாநாயகர் அவதூறாக பேசுவது அவர் வகிக்கும் பொறுப்புக்கு அழகல்ல என கூறியுள்ளார். மேலும் அவர் கூறிய அபாண்டமான குற்றச்சாட்டை திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். காங்கிரஸ் எம்பிக்கள் கூண்டோடு பதவி விலக வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், பிரதமர் நரேந்திர மோடி மீது தாக்குதல் நடத்த காங்கிரஸ் கட்சியினர் சதித்திட்டம் தீட்டியதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாகவும், தொடர் தோல்விகளை சந்தித்துள்ளதால் அதற்காக நாடாளுமன்றத்திற்குள் பழி தீர்க்க முயன்ற காங்கிரஸை கண்டிப்பதாகவும் கூறியுள்ளார். பிரதமருக்கு எதிரான சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியுள்ள நயினார் நாகேந்திரன் மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். 100 நாட்கள் வேலை திட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மத்திய அரசு திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தை சிதைக்கும் பாஜக அரசை கண்டித்து சென்னை தாம்பரத்தில் காங்கிரஸ் சார்பில் நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. அதில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலர் சூரஜ் MN ஹெக்டே,
நிவேதித் ஆல்வா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அப்போது பேசிய செல்வ பெருந்தகை, இந்த போராட்டம் நாடு முழுவதும் தொடரும் என்றார். கீழடி ஆய்வறிக்கையை இந்திய தொல்லியல் துறையின் நிபுணர் குழு ஆய்வு செய்த விதத்தை தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். கீழடி ஆய்வறிக்கை தொடர்பாக தொல்லியல் துறையின் மதிப்பாய்வுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். அதில் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கை ஆய்வு செய்யப்பட்ட விதம் குறைபாடு உடையதாக தெரிகிறது என தெரிவித்துள்ளார். அகழ்வாராய்ச்சி செய்தவர் சமர்ப்பிக்கும் அறிக்கையை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டது இதற்கு முன் இல்லாத நடைமுறை எனவும், இதற்கு முன் எழுத்துப் பிழைகள், இலக்கண பிழைகள் உள்ளிட்டவை மட்டுமே ஆய்வு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தனது கண்டுபிடிப்புகளை மேம்படுத்த கோருவதற்கு தகுந்த காரணத்தையோ நியாயத்தையோ நிபுணர்கள் குழு வழங்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆய்வறிக்கையின் மதிப்பாய்வு அறிக்கையில் பயன்படுத்தப்பட்ட மொழி உள்ளிட்டவை அதில் மனிதனின் அறிவு ஈடுபடுத்தப்படவில்லை என்பதை வெளிப்படுத்துவதாகவும், AI மூலம் மதிப்பீடு செய்யப்பட்டது போல தோன்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான நடவடிக்கைகளில் தேமுதிக வேகம் காட்டத் தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்பமனு விநியோகம் இன்று தொடங்குகிறது. விருப்பமுள்ள நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட மனுக்களை வரும் 12ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இம்மாத மத்தியில் வெளியாகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இதற்கான இறுதிக்கட்ட தயாரிப்புகளை ஆய்வு செய்ய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு வரும் பிப்ரவரி 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் சென்னை வரவுள்ளது. அப்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் ஆகியோருடன் தேர்தல் பாதுகாப்பு மற்றும் ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்க உள்ளனர். இதற்கிடையில் வரும் 17ஆம் தேதி தமிழகத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளது. தமிழ்நாட்டின் தென் கடலோர மாவட்டங்களிலும் காவிரி படுகை மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை நீலகிரி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலும், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் அதிகாலையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 65 கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த வாரம் பகல் வேளையில் அதிக வெப்பம் நிலவிய நிலையில் இரவு நேரங்களில் பனியின் தாக்கம் இருந்தது. இந்நிலையில் பாம்பன், மண்டபம், அக்காள்மடம், தங்கச்சி மடம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால், நெடுங்காடு, கோட்டுச்சேரி, திருநள்ளாறு, நிரவி, திருப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழையால் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். இதேபோல திருவாரூர், கூத்தாநல்லூர், சேந்தமங்கலம், கோமல், மாங்குடி, மாவூர் உள்பட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. முற்றிலும் மற்றும் சரிவர சமைக்கப்படாத முட்டை, இறைச்சி வகைகளை உண்பதை தவிர்க்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் உயிரிழந்த காகங்களின் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் H5N1 வைரஸ் தொற்று ஏற்பட்டது தெரியவந்தது. இந்நிலையில் பொது சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், பறவை காய்ச்சல் என்பது பெரும்பாலும் பறவைகளுக்கு இடையே பரவும் ஒரு வைரஸ் நோயாகும். இந்நோய் மனிதர்களுக்கு பரவும் வாய்ப்பு அரிது என்றாலும் தூய்மைக்கேடான சூழலில் பரவ வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறவைகளை கையாள்பவர்கள், இறைச்சி கூடத்தில் பணிபுரிபவர்கள் கவனத்துடன் பணியாற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ளூ போன்ற அறிகுறிகள், இருமல், சளி, காய்ச்சல் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் இருந்தால் உடனே அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகளை அணுக வேண்டும். அசாதாரண பறவை இறப்புகள் இருப்பின் உடனே கால்நடை மருத்துவத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலின் இன்ஜின் திடீரென பழுதானது. இதனால் அனந்தபுரி, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் கோவில்பட்டி, மணியாச்சி, கடம்பூர் ரயில் நிலையங்களில் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டன. சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு பழுது சரி செய்யப்பட்டு ரயில்கள் புறப்பட்டுச் சென்றன.
இந்த தாமதத்தால் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை செல்லும் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். சென்னை வளசரவாக்கம் சாலிகிராமம் பகுதிகளில் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக திரைப்பட நடிகைகள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்களிடமிருந்து மெத்தாபெட்டமின், கஞ்சா மற்றும் 15 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் மாண்பற்ற முறையில் நடந்து கொண்டதாக பாஜகவைச் சேர்ந்த விஜயதரணி குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் பிரதமரின் இருக்கையை முற்றுகையிட்டது தண்டனைக்குரிய செயல் என்றும், பிரதமரின் பாதுகாப்பிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நடந்து கொள்வது கண்டனத்திற்குரியது எனவும் விஜயதரணி தெரிவித்துள்ளார்.